அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இணையத்திற்குரிய சகோதரர்களே, நேர்வழி பெற்றவர்கள் யார் அப்படின்றத பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்துல லம் யக்ஷ இல்லல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை தவிர மற்ற யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே தவிர மற்ற யாருக்கும் நாம பயப்பட வேண்டிய அல்லது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கான தகுதி எவனுக்கும் இல்லை. அல்லாஹ் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்துல வாழும் பொழுது நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக, மன உளைச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழலாம். நம்ம மனிதன் அடிப்புல சில குறைகள் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல உள்ளத்துல நம்மளை பத்தி என்னென்ன நினைப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வரலாம். நான் கெட்டவனா இருக்கலாம், என்னுடைய இறைவன் என்னுடைய குறைகளை மறைக்கலாம் அல்லது மன்னிக்கலாம். அதுக்காக நீ யோகியன் ஆகிட முடியாது. எவனையும் தன்னை பரிசுத்தவன் நினைக்கிறான்னா அவன் தான் உன்னை நம்புற யோகியன். இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்துல நம்ம எவனுக்கும் போற ஒரு அல்ற சில்லறைகளுக்கோ இல்ல யார் நம்ம கேவலம் நினைச்சாலும் சரி, இல்ல புகழ்ந்தாலும் சரி, சலாம் சொன்னாலும் சரி, பேசினாலும் சரி, நீ எல்லாம் யாரு, உனக்கு எனக்கு என்ன இருக்கு? எதுவுமே கிடையாது. என் கபருக்கு நான் பதில் சொல்ல போறேன், உன் கபருக்கு நீ பதில் சொல்ல போற அப்படின்ற அந்த அடிப்படையிலே அனைத்தையும் கடந்து நான் அல்லாவுக்கு உண்மையானதாக, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வாழ்ந்தோம் என்று சொன்னால், மற்றபடி உலகத்திலே பல மனிதர்கள் ஆதாயத்திற்காக அல்லது வெளிவேஷம் போட்டுக்கொண்டு நம்மிடத்துல நடித்திருப்பார்கள். நம்மகிட்ட இருந்து ஆதாயம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளை யார் ஒன்றை பண்ண நினைப்பாங்க. இந்த மாதிரியான சல்லித்தனமான பல சில்லறைகள் இந்த உலகத்துல இருக்கும். அவர்களுக்காக நம்ம மன உளைச்சல் ஆகிவிடக்கூடாது. மாறாக நேர்வழியில் இருக்கிறோம்னா ஒரே அல்லாஹ்வுக்கு பயப்படுவோம். மற்றபடி நீ என்ன நினைத்தாலும் பேசினாலும் உன்னோட யோகியதை அல்லாஹ் மறுமையில காட்ட போறோம். அது அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நீ என்ன யோகியன்னு சொன்ன, நான் யோகியன்னு சொன்னா என்ன? அப்ப இது மாதிரியான விஷயங்களை நம்முடைய மனதிலே போட்டுக்கொள்ளாது. இறைவன் நமக்கு எதை வழங்கி இருக்கின்றானோ, விதித்திருக்கின்றானோ அதற்கு செயல்பட்டு மன உளைச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழலாம். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.